பெருசா சமாதானப்படுத்த வந்துட்டாங்க. பாடி நம்ம தாத்தா வீட்டுக்கு போலாம். அண்ணி அண்ணி, என்ன அண்ணி இது? சின்ன பொண்ணு இலக்கியா அவ போன் பண்ணி நீங்க சாக போனீங்கன்னு அழுதுகிட்டே சொல்றா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இது பாரு ராசாத்தி, நான் யார்கிட்டயும் பேசுற நிலைமையிலேயே இல்ல. நான் செஞ்சது தப்புதாம்மா, போதுமா? அதுக்காக உங்க அம்மா போதுங்கிற அளவுக்கு பேசி அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டாங்க. நான் என் வீட்டுக்கு போறேன், என்ன ஆள விடுங்க. நில்லுங்க அண்ணி. என்னம்மா நீ? அண்ணி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு இப்படி தூக்க போட்டுக்கிற அளவுக்கா அடிச்சு அவமானப்படுத்துவ? நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இல்ல ரசத்தி, உனக்கு திருட்டு பட்டம் வாங்கி கொடுத்துட்டாளேங்கிற ஆதங்கத்துலதான் 2 வார்த்தை நான் கடுமையா பேசிட்டேன். என்னது 2 வார்த்தைன்னு சாதாரணமா சொல்றீங்க? நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த வார்த்தை பொறுக்காம தான் நான் விட்டத்தில் தொங்கி உசுர விட்டுடலான்னு தொங்க போனேன். அதையும் கெடுத்து இங்க எல்லார்கிட்டயும் மானக்கேடா பேச்சு வாங்குற மாதிரி என்ன வச்சிட்டீங்கல்ல. என்ன விடுங்க, நான் போறேன். நீ இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நடந்தது நடந்து போச்சு, வீட்டுக்குள்ள வந்து பேசு. மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்காரு, அவர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாத. ஏன் தெரியட்டுமே உங்க மாப்பிள்ளைக்கும். அவர் வீட்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தானே, அவருக்கும் தெரியட்டும். உங்க கையால் ஆகாத தனத்தினாலதான் நான் நகையை திருடி இந்த குடும்பத்துக்கு போட்டேன்னு அவருக்கும் தெரியட்டும். அண்ணி, அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. வாடா வா. இப்பதான் உங்க அம்மா என்ன அடிச்சாங்க, அடுத்து நீ என்ன அடிக்க போறியா? அடிடா அடி. வாக்கப்பட்டவன் சரியில்லைன்னா வரவன் போறவன் இப்படிதான் எகத்தாளமா பாப்பீங்க. டேய் கபிலா, தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத. ரசாதி, அவங்க சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. அம்மா ஏதோ ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி, உள்ள போங்க. ஆமா பொன்னி, நான் உன்னை பேசினது அடிச்சதெல்லாம் தப்புதான், மன்னிச்சிரு. போதும் போதும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்ல ராசாத்தி, நீ சொன்னேன்னு இப்ப உங்க அம்மா சமாதானமா பேசுறாங்க. நாளைக்கே உங்க வீட்ல நகை பிரச்சனை வந்துருச்சுன்னா பணம் கேட்டு இவங்க என்ன பாடா படுத்துவாங்க. எனக்கு இதெல்லாம் சரி வராது. நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன், நான் கிளம்புறேன். 1000 இருந்தாலும் புகுந்த வீடு மாதிரி வராது அண்ணி. இப்ப எல்லாருக்கும் அந்த நகைதான பிரச்சனை, அத நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு வார்த்தை விடாத. அந்த நகைக்கான பணத்தை 1 வாரத்துல திருப்பி தரோன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நாங்க சொல்லிருக்கோம். அம்மா, உனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அந்த நகை பிரச்சனைய மறந்துருங்க. அத வச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், சமாதானமா போங்க. அப்ப அந்த பழிய நீ ஏத்துக்க போறியாக்கா? ஆமாண்டா, நம்ம அண்ணி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால எந்த பழி பாவத்தையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் எப்படியாவது என் தலையை அடமான வச்சாவது பணத்தை 1 வாரத்துக்குள்ள பெரிய அத்தை கிட்ட கொடுத்து அந்த வீட்ல பிரச்சனை வராம பாத்துக்கிறேன். சும்மா
எனக்காக நீ அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லை. அண்ணி நீ நானு பிரிச்சு பேச வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். எங்க வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுக்காம இருங்க, அது போதும். அத உங்க அம்மாக்கு எடுத்து சொல்லு. ஆமா ஆமா, நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. அத நான் கேட்டதுதான் பெரிய குத்தமா போச்சு. இது சரி வராது, நான் கிளம்புறேன். அண்ணி இருங்க. அம்மா சும்மா இருக்க மாட்டியா நீ? அம்மா, அக்கா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கம்மா. அண்ணி நீங்க உள்ள போங்க. அம்மா தாயே, இனிமே ஒரு வார்த்தை உன்னை அந்த நகையை பத்தி கேட்கல. உள்ள போங்க. அண்ணி உள்ள போங்க. பாத்தியா ராசாத்தி, தப்பு பண்ண அவ சட்டமா உள்ள போறா. ஒண்ணும் பண்ணாதன்னா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு கூனி குறுகி நிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா விடுமா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. அண்ணிய பத்தி உனக்கு தெரியாது, புதுசா நான் சொல்லணுமா என்ன? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பொறுத்துக்கம்மா. என்னாச்சுமா? ராசாத்தி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. என்னாச்சு ராசாத்தி? ஏ ராசாத்தி, கையில என்ன காட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. காட்டுங்கிறல. என்ன இது ராசாத்தி? என்னக்கா கையில காயம் மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ராசாத்தி, என்ன இது கையில காயம்? ஒண்ணும் இல்ல மாமா. ராசாத்தி, என்ன இது? எப்படி ஆச்சு? சொல்லு ராசாத்தி, எப்படி ஆச்சு? அது வந்துமா, சமைக்கும் போது. பொய் சொல்லாத. இல்லம்மா, சமைக்கும் போதுதான் இப்படி ஆயிடுச்சு. நானும் இத்தனை வருஷமா சமையல் செஞ்ச பொம்பளைதான், எனக்கு தெரியாதா என்ன? இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ராசாத்தி, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? மாப்பிள, ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்காதீங்க. என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். நான் என்ன பண்ண? என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? அம்மா, மாமாவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ சும்மா ரெடி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் மாப்பிள, என் பொண்ணு அவ்வளவு தூரம் சொல்லியும் அவளை நம்பாம அவ கையில கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண வச்சிருக்காங்க உங்க வீட்டுல. நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கீங்க. அம்மா, எனக்கு நீ எதுவும் தெரியாம போலறாத. அக்கா, அம்மா சரியா தான் சொல்லுது. அவங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தானே. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஒண்ணும் பண்ணாத அப்பாவி பொண்ணு என் ராசாத்தி, அவ மேல திருட்டு பட்டம் கட்டி அவ கையில கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண வச்சிருக்கீங்களே, நீங்களா மனுஷங்களா? ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்கல, சொன்னா கேளு. ஏய், நீ சும்மா ரெடி. அவங்கள காப்பாத்தணும்னு மழுப்பாத. பெத்த வயிறு பத்திக்கிட்டு வருது. என் புள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? அம்மா, வாயை மூடுமா. போதும் ராசாத்தி, நீ எங்களுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம். என் புள்ள முகத்தை பாருங்க, எந்த கள்ள கபடமும் இல்லாதவ. அவ முகத்தை பார்த்து உங்களுக்கு திருடின்னு சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? ஊரார் வீட்டு பொண்ணெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க கடவுளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பாத்தியா, இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எங்க வீட்டுல பிரச்சனை, நான் அவசரமா போகணும், என்ன கொண்டு போய் விடுங்க நீ கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் வந்தேன். அதுக்கு உங்க அம்மா கொடுத்த மரியாதைய பாத்தியா? எனக்கு இது நல்லா வேணும். இல்ல மாமா, அம்மா ஏதோ தெரியாம பேசுறாங்க. ராசாத்தி, நீ சும்மா இரு. விட்டா இவங்க ஏறிக்கிட்டே போவாங்க. ஒரு பொம்பளை புள்ளைய கொடுமைப்படுத்துறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. உங்க பெரியம்மா பண்றதெல்லாம் பார்த்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பொண்டாட்டி, எதுக்கு கல்யாணம்? அம்மா,
இதுக்கு மேல மாமாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுன அம்மானு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுடும். யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? இவர மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி பேசுற. இவர் இல்லனா ஊருக்குள்ள நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. போனா போகுதுன்னு உன் வீட்டுல பொண்ணு எடுத்த பாவத்துக்கு நிக்க வச்சு கேள்வி கேப்பியா? அதுக்கு அவங்க உன்னை கொடுமைப்படுத்துறத பாத்துட்டு இருக்க சொல்றியா? யாரா கொடுமைப்படுத்தினது? நீ பாத்தியா? இது உனக்கு தெரியுமா? அவங்க வச்ச சூடுன்னு. இது எனக்கு நானே வச்சுக்கிட்டது. ஊரு என்ன திருடின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா என் மாமா ஒரு நிமிஷம் கூட என்ன திருடின்னு நினைச்சிடக்கூடாதுன்னு ஆத்தா முன்னாடி எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. பெத்தவன் நீ கேக்கலாம், என் புள்ள முகத்தை பார்த்தா அப்படியா தோணுதுன்னு. ஆனா இதே வார்த்தைய என் மாமா இவர் பெரியம்மா கிட்ட கேட்டார். என் பொண்டாட்டி முகத்தை பார்த்தா திருடி மாதிரி தெரியுதான்னு. அப்படிப்பட்டவரை நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. என் மாமாவை மதிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாதவங்க தான். அது பெத்த தாயா இருந்தாலும் சரி. வாங்க மாமா போலாம். ராசாத்தி, அக்கா, ராசாத்தி என்ன மன்னிச்சிருமா. ஏதோ தெரியாம பேசிட்டேன். என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ இவ்ளோ பேசியும் பொறுமையா நிக்கிறாரு என் மாமா. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மாப்பிள்ள, புத்தி கெட்டு போய் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ விடுங்க அத்தை, இதை நான் பெருசா எடுத்துக்கல. இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டேன். இல்ல மாமா, உங்களை புரிஞ்சுக்காம நாங்க பேசுனது தப்புதான். சரி விடு, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. அதே பேசிட்டு இருந்தா எப்படி? ரசாத்தி, நீயாவது சொல்லு. இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. எப்படி இவங்க உங்களை இப்படி பேசலாம்? சரி விடு ராசாத்தி. இல்ல ராசாத்தி, அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா, மன்னிச்சிரு. வா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வாசல்ல நிக்க வேண்டாம். இல்லம்மா, என்னால இப்ப இருக்கிற மனநிலையில உன் வீட்டுக்குள்ள வந்து உறவாடிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ரசாத்தி, சொன்னா கேளு. இல்லங்க, போலாம். ராசாத்தி, என்னம்மா இது இப்படி டப்புன்னு வெட்டி விடுற மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு பேசுற? இது பாருமா, இது உனக்கு ஒரு பாடம். இனி ஒரு வார்த்தை என் மாமா பத்தி தப்பா பேசுன, உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அந்த நகை பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ உன் மருமக கிட்ட சண்டை போடாம அமைதியா இரு. வாங்க மாமா போலாம். யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? இவர் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி பேசுற. இவர் இல்லனா ஊருக்குள்ள நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பெத்தவ நீ கேட்கலாம், என் புள்ள முகத்தை பார்த்தா அப்படியா தோணுதுன்னு. ஆனா இதே வார்த்தைய என் மாமா பெரியம்மா கிட்ட கேட்டாரு. என் பொண்டாட்டி முகத்தை பார்த்தா திருடி மாதிரி தெரியுதான்னு. ரசத்தையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ எதுக்கு திருடணும்? அவ மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு தப்பாவா தெரியுது?
நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா என் பொண்டாட்டி பத்தி யார் தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவளை பத்தி எனக்கு தெரியும். ரசாதி, மாமா ஏதாவது சொன்னியா? இல்ல மாமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, அதான். இல்ல மாமா, நான் எதுவும் சொல்லல. சரி. சித்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுமா ராசாத்தி, நல்லா இருக்கியாம்மா? ஒண்ணும் இல்ல சித்தி, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 1.5 லட்சமா? இப்ப இல்லடா தங்கம் என்கிட்ட. சரி சித்தி.